இன்றைக்கான தலைப்பு ஒன் வே, ஒரு வழி, ஒரு வழி பாதை. நோ யூ டர்ன், திரும்ப வர முடியாது. ஒரு வழி பாதை, ஒன் வே என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். எனக்கு இது ஆரம்பிக்கும் போது எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து மையப்படுத்துகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் போக போக அந்த செய்தியினுடைய சாராம்சத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் தலையை சுத்திருச்சு. இவ்வளவு இருக்கா இதுல? அதனுடைய முன்னோட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணம் இது ஒரு வழி பாதை. திரும்ப வர முடியாது. 50 வயதான ஒருவர் நான் 20 வயசுக்கு போயிட்டு வரேன்னா போக முடியுமா? போக முடியாது. எவ்வளவு வயசு முன்னால போறோமோ அதை தாண்டித்தான் நம்ம போயிட்டு இருக்கணுமே ஒழிய யூ டர்ன் போட முடியாது. திரும்பி வந்து சேர முடியாது. ஆரம்பத்திலிருந்து நான் வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வாழ்க்கை ஒரு வழி பாதை, போய்கிட்டே இருக்கு. அப்ப இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, என்ன காரியத்தை லெக்காக வைத்து போய்கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க போறோன்னே தெரியாம வாழ்க்கை பயணம் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குதே, எதை போய் நீங்க சேரணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னங்க லட்சியம் இருக்குது? வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகிறது. அது இன்னைக்கும் உலகத்துல பழக்கத்துல இருக்கு அந்த வார்த்தை. இதெல்லாம் விதிப்படி நடக்குங்க. நம்ம என்ன முயற்சி பண்ண போறது? ஆனா அது என்ன வாழ்க்கை என்பதே தெரியாம, எதை நோக்கி ஓடுகிறோம் என்பதே தெரியாம இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக குடும்பங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்கள்ல. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை நடைமுறையில முடிந்து போன ஒரு நாள் மறுபடியும் வராது. நேற்று கழிந்து போன நாள் இன்னைக்கு திருப்பி வராது. நேற்றைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளையும் எப்படி செலவழிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் எப்படி செலவழிக்கிறோம் பாருங்க. சில பேரு அந்த நாளே ஓடாதுமாங்க. எப்படா 4 மணி ஆகும்? ஸ்கூலுக்கு போனவங்க பாருங்க, எப்ப 4 மணி ஆகும் வீட்டுக்கு போலாம். எப்போ கடைசி பெல் படிப்பாங்க, எப்போ வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே போர் அடிக்குதுப்பா, எப்படா ஸ்கூல் திறப்பாங்களோ. இதுதான் நடைமுறை வாழ்க்கை. அப்ப இதுதான் நடக்கும். அப்போ முடிஞ்சு போன ஒரு காலம் எப்படி திரும்பி வராதோ, அதே போல நாம் முயற்சி பண்ணி பார்க்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாகும் என்பதை சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொரு நாளும் எதற்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்கிறத யோசிச்சு பாருங்க. பொழுதுபோக்குக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? மற்றவங்களோட பேச எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? பெற்றோர்களோட எத்தனை பேர் எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க? மற்றவங்களோட எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க? இப்படிலாம் கணக்கு பாருங்க. நான் அனாவசியமா செலவு பண்ணிருக்கிறேன், அந்த நாள் வந்து அனாவசியமா கழிச்சிட்டேன்னா. ஒரு சிலர் தூங்கிடுவாங்க, நேரமே போக மாட்டேங்குதுங்க. அந்த நேரமே போக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது. அதனாலதான் நேரம் போகல. அவங்க ஏதாவது தவறான வழியில சினிமா பார்க்க போவோமா, அங்க போய் ஒரு 3 நேரம் கழிச்சு வருவோமா, இப்படி நேரத்தை, காலத்தை விரயம் பண்றாங்க, வீணடிக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த கோல்டன் ஹவர்ஸ், அந்த தங்கம் பொன்னான நேரம் திருப்பி வராது. அடடா, இந்த நேரத்தில் இவ்வளவு நடந்துருச்சா? அந்த நேரம் திருப்பி வராது. எவ்வளவு யோசிச்சாலும் திருப்பி வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு வழிப்பாதை பயணம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையும் திருப்பி நம்மால வர முடியாது அப்படிங்கிறது ஞாபகத்துல வைங்க. அப்ப எதிர்காலத்தை குறித்த எந்த கவலையும் இல்லாதவர்கள் தான் நேரத்தை அதிகமா வீணடிக்கிறாங்கன்னு ஒரு உளவியல் ரீதியான உண்மை சொல்லுகிறது. எதிர்காலத்தை குறித்த எந்த தீர்மானமும் இல்லாதவர்கள் தான் நேரத்தை, காலத்தை வீணடிக்கிறார்கள் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இது உண்மைதான். கர்த்தருடைய வார்த்தை கூட அதுல ஒண்ணு சொல்லுது. யோபின் புத்தகத்துல அதை சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, இந்த காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை
அறிந்தவர்கள் அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்திருக்கிற நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு தந்திருக்கிற கிரேஸ் பீரியட். வாழ்க்கையில ஒரு நேரம், ஒரு மணி நேரம் உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில ஒரு நாள் உங்களுக்கு கூட கொடுத்திருக்கிறார். அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றவங்க அவர் நமக்காக வைத்திருக்கிற நாட்களை அறியாதிருப்பது எப்படி? ஏன் இந்த நாள் உங்களுக்கு ப்ரீசியஸ் டைம் இல்லையா? இது முன்குறிக்கப்பட்ட காலம் இல்லையா? இந்த நாள் உங்களுக்கு தேவை இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லா நாளுமே கர்த்தர் உருவாக்கின நாள், அது நல்ல நாள். அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதனால பிரயோஜனப்படுத்துங்க. உங்களால முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நீங்களே செய்யாட்டியும் பரவாயில்ல, மற்றவங்களுக்காவது செய்யுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீங்க. இந்த நேரம் திருப்பி வராது. மற்றொரு வார்த்தை நீங்க வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், இந்த நாட்கள் எல்லாம் பொல்லாத காலங்கள். இந்த வருகிற காலங்கள் எல்லாம் பொல்லாத காலங்கள். யாரை ஏமாத்தலாம், யாரு கூடிய கெடுக்கலாம், எங்க திருடலாம், என்னத்தை ஏமாத்தலாம், யாரை வஞ்சிக்கலாம், யார் சொத்தை அபகரிக்கலாம். நமக்காக எல்லாம் யாரோ எடுத்து வச்சிருப்பாங்க, சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம நோகாம போய் எடுத்துட்டு வந்துடுறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உழைக்க வேண்டிய வயதுல உழைக்காம, உழைக்க முடியாத பருவத்துல யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம அன்னைக்கே ஓடி உழைக்காம போயிட்டோமே, அன்னைக்கே சேர்த்து வைக்காம போயிட்டோமே, அன்னைக்கே எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லாம போயிருச்சுன்னு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்த உடனே யோசிப்போம். முன்கூட்டியே நம்ம செஞ்சிருந்திருக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையில எறும்ப வச்சு மனுஷனுக்கு புத்தி சொல்றார் ஆண்டவர். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்கிறாரு. வெக்கமா இல்ல? எறும்பிட்ட போய் கத்துக்கங்கிறாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, முன்னால பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளை ஒரு வீட்டுல இருப்பாங்க, ஒரே வீட்டுல நல்லா படிக்காத பிள்ளை இருக்கும். நீ எல்லாம் அவனை பார்த்து கத்துக்கடா அப்படிம்பாங்க. அவன் சின்னவனா இருப்பான், வேற சொல்லுவாங்க. பதிவாகிட்டு இருக்கனால சொல்லல. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய? ரொம்ப நேரம் கழிச்சு சிரிக்கிறீங்க. அதான் உண்மை. ஏன்? அவங்க பிரயாசப்பட்டாங்க, நீ பிரயாசப்படல. அவன் எதிர்பார்த்துட்டு இருக்க, நீ எதிர்பார்க்கல. அவன் நேரத்தை பயன்படுத்தல, நேரத்தை பயன்படுத்தல, அனாவசியமா செலவு பண்றான் நேரத்தை. நீ கத்துக்கங்கிறாரு. சோம்பேறியே, நீ எருமிடத்துல போய் கற்றுக்கொள். இதை விட வேற கேவலமா ஆண்டவர் திட்ட வேண்டிய அவசியம் இதுல இல்ல. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர்கள் நிருபத்துல பவுல் இந்த காரியத்தை வலியுறுத்துகிறார். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒரு வழிப்பாதை, நோ யூ டர்ன், ஒன் வே தான், திரும்பி இல்ல. நீங்க இந்த போன பாதைக்கு கணக்கு கொடுத்தாங்க, நீங்க நடந்த பாதைக்கு கணக்கு கொடுத்தாகணும். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி, அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும்? எப்படித்தான் வாழ்க்கை நடத்துறது? எங்க போனாலும் எனக்கு முட்டுக்கட்டையா இருக்கே, என்னை வாழவே விட மாட்டேங்கிறாங்களே, எந்த இடத்துல தலையெடுக்க விட மாட்டேங்கிறாங்களே, நான் கொஞ்சம் ஒரு படி மேல போனா என்னை பின்னால இழுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஆதங்கப்படுகிறவர்கள் உண்டு, நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உலகம் இழுக்கத்தான் செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் தாவீது அதை வலியுறுத்துகிறார். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், மனப்பாட வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. சொன்னது யாரு? கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவராகிய தேவன் நம்மை உருவாக்கினவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிக்க போகிறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையும் சொல்லுவேன், நீ இதன்படி நட, இப்படி நட, இதை கேள், இங்கே போ, இதை சம்பாதி, இந்த இடத்துல அமர்ந்துரு, எல்லாம் சொல்லி தருவார். அப்ப நீங்க நடக்க வேண்டிய வழி எங்க போய் கத்துக்கணும்?
கர்த்தர் சமூகத்துல தான் கத்துக்க முடியும். அவர் தான் உங்களுக்கு ஆலோசனை தேவன், ஆலோசனை கர்த்தர். தேவ ஆலோசனை இல்லாம போற எந்த காரியமும் நமக்கு அனுகூலமா மாறாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டோட ஆலோசனை இல்லாம போய் அநேகர் தோற்று போனதையும், சொந்த ஜனங்களே தோற்று புறமுது காட்டு ஓடினதையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை ஆலோசனை கேட்காம ஓடினவங்க எல்லாம் திரும்பி வெறுமனே ஓடி வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த சன்னத்தராய் போகிற பொழுது அமலேக்கியர்களும் அங்கே கிருகானியர் எபூசியர்கள் போன்றவர்களும் துரத்துறாங்க. ஒரு காலத்துல ஜெயிச்சாங்க. இப்ப நம்ம திருப்பி மடங்கடிக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் போதித்து நடத்த வேண்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரயாசப்படுகிறார். அதே சங்கீதத்துல மற்றொரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நீடித்த நாட்கள் எனக்கு நிறைய நாள் வேணும்னு யாரு கேட்குறீங்களா? எனக்கு ரொம்ப ஆயுசு நாள் வேணும் யாரெல்லாம் கேட்குறீங்க? சத்தமே காணா, கையும் உயர்த்த காணா. நான் நீடித்த நாள் வாழணும்னு யாரு விருப்பப்படுறீங்க? என்னம்மா எனக்கே சிரிப்பு வந்துருச்சுடா. யாருக்குமே வாழ்க்கை பிடிக்கலையா? அப்ப என்னங்க வாழ்ந்து என்ன செய்ய போறாங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணுகிறவன் அவனுடைய வாழ்நாள் நீடித்து கொடுக்கப்படும். இந்த பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீடித்த வாழ்நாள் இப்பெல்லாம் கேட்க மறந்துட்டாங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். அதுக்காகவே முதல்ல உபவாச கூட்டம் போடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஏசாயால வாசிங்க. ஏசாயா புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 48:17. பரிசுத்தராய் இருக்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. கர்த்தர் போதிக்கிறதெல்லாம் பிரயோஜனமானது. பிரயோஜனமானவைகளை மாத்திரம்தான் உனக்கு போதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப பிரயோஜனமானவளை கர்த்தர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நடக்க வேண்டிய வழியில கர்த்தர் உங்களை நடத்துகிறார். யாரெல்லாம் அதை அல்ல தட்டி ஆமா அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு, அவர் சொல்லி வச்சிருப்பாரு, 3000 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனது இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்தாரு, இது ரொம்ப பழசாயிருச்சு, 4000 வருஷமா இதையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதை மாத்தணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னாரு. இதை மாத்த முடியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தையில ஒன்றும் ஒளிந்து போகாது. இது சொன்னதுதான். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பயன்படுதான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இன்னைக்கு பயன்படுதா? கிட்டத்தட்ட இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி 2000 வருஷம் ஆகுது. இன்னைக்கு பயன்படுது இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் இப்படியாக அந்த வார்த்தையில சொல்லுகிறான். நம்ம ஏசாயால வாசிச்சோம் இல்லையா? 48:17 நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்மை நடத்துகிற ஒருவர் உண்டு. இந்த பூமியில் நம்மை வாழ வைக்கிறவர் ஒருவர் உண்டு. நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஒருவர் உண்டு. நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. இன்றைக்கு எரேமியா 1:19 மூலமாக நம்ம கர்த்தர் பேசினார். சத்துருக்கள் உனக்கு முன்பாக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, ஆசீர்வாதம் பாருங்க. எதிரிகள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் யுத்தம் பண்ணினாலும் யாரும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. இவ்வளவு தைரியத்தை சொல்றவங்க யாராவது இருந்தா நம்மலாம் சும்மா இருப்போமா? நீ போப்பா தம்பி, நான் இருக்கிறேன் கூட, நீ முன்னால போங்க, நான் கூட இருக்கிறேன் தைரியப்படுத்தினாக்க நமக்கு அந்த தைரியம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துல இருட்ட கண்டா பயப்படுவாங்க எல்லாரும். சொந்த வீட்டிலே தான் நாள் பூரா அங்கேயே தான் இருப்பான். எல்லாம் பழகின இடம், பழகின ரூமு எல்லாமே தெரியும். வெளியில பாத்ரூம் போறதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா நைட் ஆனே அம்மா கூட வாங்க. ஏன்? பகல்ல மாதிரி தான் நைட் இருக்க போகுது. நைட் மட்டும் வேற ரூமா மாறிடுமா? வேற வீடா மாறிடுமா? நைட் ஆனே பகல் இருக்கிற வீடு தானே, நைட் எல்லாம் பேய் வீடா மாறிடுமா? பயமா இருக்குது.
ஏன் அந்த பயம்? தேவையில்லாத பயம். நம்ம வீடுப்பா, நம்மளை தாண்டி யார் வந்துட போறா? எனக்கு ஏசப்பா இருக்காரு. நான் வெளியே போனா அவர் என்னை பாதுகாக்கிறவரு. உன் கால்களை தாங்குகிறேன்னு சொல்றாரு. நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறாரு. ஏன் அதெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது? பயமா இருக்கு. முதல்ல அது மாறணும் நமக்கு. ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற அந்த உண்மை நமக்கு புரியணும். நோ யூ டர்ன். திருப்பி நீங்க வர முடியாது. பாருங்க, நீங்க போயிட்டு இருக்கிறது ஒன் வே, ஒரு வழி பாதை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றொரு வார்த்தை நீங்க பிரசங்கில சொல்றாரு, 11ஆம் அதிகாரம் பிரசங்கி 11ல 9, 10 2 வசனத்தை வாசிக்கலாம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். நீ எப்படி வேணாலும் நட, உன் கண்ணின் காட்சிகள் நட, உன் நெஞ்சின் தீர்மானத்தின்படி நட, உனக்கு சந்தோஷம் படுற என்னமா இருக்க எல்லாத்தையும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். நீ செஞ்சதெல்லாம் நியாயமானு கேட்பார். நீ செஞ்சது உனக்கே சம்மதியா இருக்கா? நீ நினைச்ச உனக்கே அடுக்குமான்னு கேட்பாங்கல்ல நம்ம ஆட்கள். அப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிபனே, நீ உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்ங்கிறார். 10ஆம் வசனத்துல, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. இளவயதும் வாலிபமும் மாயையே. வாலிபர்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் வாலிப பருவம் தெரியுமா? 40, 30, 18? அது இளவயது 18. வாலிபம் 50 வயசு வரைக்கும் வாலிபம் தான். இன்னடா எல்லாம் சிரிக்கிறேன். அதான் உண்மை. 50 வயசு அறக்கலவனா? ஐயோ ஐயோ, யார் சொன்னது? ஐயா, ஆமா, 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது சென்று மரித்தாலும் அவன் வாலிபன் தாங்கிறார் கர்த்தர். அப்படி நாட்கள் வரும், வரப்போகுது. 100 வயசு கூட வாலிபன் தான் சொல்ல போறான். வந்துருச்சு. ஆமென், வெரி குட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ம இந்த வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேணும்ல நமக்கு. அதை பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை சொல்றாரு பாருங்க, 22, 23 ரெண்டையும் கூட வாசிச்சிருவோம். 22, 23. படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. ரொம்ப டயர்டு, சோ டயர்டுமாங்க. எப்ப பார்த்தாலும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. எப்ப? தினந்தோறும். அப்ப மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. அடுத்த வார்த்தை, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. அவன் வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளது. ராத்திரி இவ்வளவு தூரம் போனேங்க, இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டாங்க, என்னப்பா எங்கப்பா எங்க இன்னைக்கு 400 கிலோமீட்டர் விட்டாங்க என்னைய. அப்ப வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ராத்திரியில கூட அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. இதுவும் மாயையே. அடுத்த வசனம் அப்படியே, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும், தன்னுடைய முயற்சியின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று நான் கண்டேன். தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை நான் கண்டேன்னு பிரசங்கி சொல்றார். எல்லாமே மாயை, ஓடி போயிடும். அவனால அந்த வாழ்க்கையெல்லாம் அலுப்புள்ள வாழ்க்கை. பாருங்க, நீங்க ரொட்டீனா வேலை பார்க்குறவங்க பாருங்க, காலையில நேரமே எந்திரிப்பாங்க, நேரமே எந்திரிச்சு சமையல் பண்ணிடுவாங்க, பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. திருப்பி வருவாங்க, திருப்பி அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்க எல்லாம் பிறக்கி எல்லாம் கழுவி வச்சு திருப்பி சமையல் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாம் வச்சுட்டு திருப்பி நைட்டு தூங்க போயிடுவாங்க. திரும்ப அடுத்த நாள் காலை விடிஞ்சிடும். நினைப்பாங்க, அடுத்த நாள் கூட வந்துருச்சே, திருப்பி அடுத்த நாள் வந்துருச்சே அப்படிம்பாங்க. ஒரு சகோதரன் வந்தார்,
பாஸ்டர் இந்த சனிக்கிழமை மட்டும் வரவே கூடாதுன்னு வேண்டிக்கங்கன்னாரு. என்னடா அது வித்தியாசமா வேண்டிக்க சொல்றாரு. வாழ்க்கையில சனிக்கிழமை வரக்கூடாது அப்படின்னு. என்னப்பா ஏன் சனிக்கிழமை வரக்கூடாதுன்னு இவ்வளோ ஆதங்கப்படுறேன்னு. பின்ன என்ன சார், ஃபைனான்ஸுக்காரன் தேடி வந்துடுறேன். சனிக்கிழமை ஃபைனான்ஸுக்காரன் வந்துடுறேன். எப்படியாவது ஓடி எங்கேயாவது ஒளிஞ்சாலும் அங்கே சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்ம மேலே எதிராக நிறைய பேர் இருக்காங்க, நீங்க இந்த இடத்துக்கு போ அங்கே இருப்பாருன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால வாழ்க்கையில சனிக்கிழமையே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்கிறான். எதுக்கு இந்த பாடு? கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். அப்ப அவனுடைய வாழ்நாள் எல்லாம் அலுப்புள்ளது, அது வருத்தம் நிறைந்தது. இரவுல கூட அவனுக்கு நிம்மதி இல்லை. அதான் மனுஷனுடைய வாழ்க்கை. பாருங்க, நான் முதல் சொன்ன யோசிச்சு பாருங்க. நோ யூ டர்ன், இது ஒரு வழிப்பாதை. இது எங்க வந்து பின்னால வந்து சீர்திருத்த முடியாது. நீங்க உடனே போயிட்டே தான் இருக்கணும். திருப்பி வந்து திருத்தி வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. நீங்க நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை சரியான விதத்துல கொண்டு போகணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். மற்றொரு வார்த்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். மனுஷனுடைய வழிகள், நல்லா கவனமா கேளுங்க, உங்களுடைய வழிகள் எல்லாம் நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இவன் சரியான முறையில வாழ்றானா, சரியான விதத்துல நடக்கிறானா, சரியான எண்ணங்கள் கொண்டிருக்கிறானா, சரியான விதத்துல ஆலோசனை பெறுகிறானா, சரியான விதத்துல அவன் ஜெயிக்கிறானான்னு சொல்லி அவர் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, சில தீமைகள் வந்ததுக்கு அப்புறம், சில இழப்புகள் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, என்னை பார்க்க மாட்டாரா? யார் சொன்னது? பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கிறாரு. அவர் எந்நேரம் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் 34 சொல்லும்போது, நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர் நானேங்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறவர் நான் சொல்றாரு. எத்தனை பேர் ஆலோசனை கேட்கிறாங்க? ஒரு திருமணம் முடிந்து ஒரு சகோதரன் சகோதரி வந்தாங்க. வீட்டுல பயங்கரமான பிரச்சனை, 1.5 வருஷம் ஆச்சு, பயங்கர பிரச்சனை, போராட்டம். அப்ப வந்துட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டு இந்த மாதிரி வந்தாங்க, முள்ளிப்பாடியில இப்ப சர்ச்சை பாஸ்டர் இருக்காங்க, நீ போய் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு வந்தாங்க. வரும்போது அவங்க மனைவி வரல, அவர் மட்டும் வந்தாங்க. ஏன்னா அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதுக்குள்ளேயும் வந்து சொல்றாங்க, பாஸ்டர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்திருந்தேன்னா என் வாழ்க்கையை காப்பாத்திருப்பேன் அப்படின்னாரு. ஏன்னா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய என் வாழ்க்கை துணை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை என்னோட கூட ஓடி வருமான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாமே, இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார். இன்ன வரைக்கும் அவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து உங்களை பார்த்துருந்தேன்னா என் வாழ்க்கையை காப்பாத்திருப்பேன். கடைசியில அடுத்த 6 மாதத்துல அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. அவங்க எவ்வளவு சொல்லிப்பாங்க, டிவோர்ஸ் கர்த்தர் எப்பயுமே பிரிச்சு வைக்கிற கர்த்தர் அல்ல. மனுஷன் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. அவரை பிரிச்சு வைக்கிற தேவன் அல்ல. ஆனா கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாங்க, முடியல. அப்போ நம்ம முன்கூட்டியே ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டுக்கணும். ஆண்டவரே, நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதானா? நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட வாலிப பிராயத்துல நீங்க நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க ஆலோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரியான வேலைக்கு நீங்க போயிட்டீங்களா? போதுமான வரையில் நீங்க சம்பாத்தியம் பெற்றுக்கொள்கிறீங்களா? சரியான நபரை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? எந்த இடத்துல நீங்க வாழ்க்கை நடத்துறீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஆண்டோட ஆலோசனை கேட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிக நேரம் இல்லை, சுருக்கமா முடிக்கிறேன். பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரசங்கி சொல்றாரு, நம்மளை பார்த்து மண்ணுங்கிறாரு. நம்ம மண்ணு தான். இந்த மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு போறதுக்கு முன்னால உன்னுடைய வாலிப பிராயத்திலேயே உன்னை சிருஷ்டித்தவரை நினைத்துக்கொள் என்று பிரசங்கி சொல்லுகிறார். ரொம்ப ஓப்பனா சொல்றாரு, நீ கல்லறைக்கு போறதுக்குள்ள நீ எப்படிப்பட்ட ஒன்று நினைச்சுக்கங்கிறாரு. உன்னை எப்படி யாரு உண்டாக்குனா, ஏன் நம்ம இங்க வாழ்றோம், இதெல்லாம் நினைச்சு பாருங்கிறாரு. பெரும்பாலானவர்கள் சொல்லுவாங்க, நான் என்னை பத்தி கவலையப்பட்டது இல்லைங்க, என்னை பத்தி கவலையப்படுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கு பல நேரம், என்னை பத்தி நான் கவலையப்படுறது இல்லைங்க, ஆண்டவர் ஏதோ விட்ட வழி அப்படி நினைக்கிறீங்களா? உங்களை பத்தி தான் நிறைய நேரம் நினைக்கணும். அல்லேலூயா.
உங்களை வச்சுதான் ஆண்டவர் முன்னால வேற காரியங்களை வச்சிருக்கிறாரு. என்னை பத்தி நான் கவலையே பட மாட்டேனாக்க, எந்தெந்த நேரத்துல நமக்கு ஆகாரம் தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு நம்ம கொடுத்தாத்தான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க, உங்கள் உடலுக்கு நல்லது. வாரத்துல ஒரு நாள் கஞ்சி குடிங்க, உடம்புக்கு நல்லது. வாரத்துல ஒரு நாள் கசப்பான காய்கறி எடுத்துக்கங்க, உடம்புக்கு நல்லது. இது நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. குறிஞ்சி லாட்ஜில் டாக்டர் 10:30 மணிக்கு வருவார், டோக்கனை பதிவு செய்து கொள்ளும்னா அவன் சொன்னா கேட்பாங்க. உண்மைதானே? நம்ம கால் கடுக்க நின்று உங்களுக்கு உபதேசம் பண்ணி ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாருங்க நடங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாலாம் கம்மின்னு நினைக்கிறேன். குறிஞ்சி லாட்ஜில் ஒரு டாக்டர் வர்றாரு, சனிக்கிழமை 10:30க்கு வர்றாரு. எனக்கு தெரியாது, பேப்பர்ல பார்த்தேன். அவர் சொன்னா கேட்பாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? கர்த்தர் இவ்வளவு வார்த்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள் மூலமா சொல்லி வைக்காததை ஏதோ ஒரு மனுஷன் சொல்லிட்டா நம்பிடுறோம். நம்ம இதை முதல் நம்புங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை முதல் நம்புங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு முறைதான். நம்மளால மறுபடியும் பிறந்து வாழ முடியாது, இது சத்தியம். ஆகவே அதை எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனை. ஆண்டவர் எப்படி வாழணும்ப்பா, எங்க போகணும்ப்பா, எந்த வீட்டில் குடியிருக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், நான் எங்க போய் வேலை பார்க்கணும், எல்லா ஆண்டோட ஆலோசனை கேளுங்க. நீங்க கேட்காத வர அவர் சொல்ல மாட்டார் உங்களுக்கு. நீங்க எல்லாம் தப்பெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க, உங்களை எழுப்பி விட்டு எப்பா நீ போ இங்க போன்னு சொல்லணுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் போதே கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். வேற எங்க நடக்க எனக்கு தெரியாது, ஆனா இங்க ஆலோசனை தர்றாரு. அதே போல கர்த்தருடைய வார்த்தையில உபதேசிக்கும் போதும் பிரசங்கிக்கும் போதும் அந்த வார்த்தையின் மூலமா நமக்கு வழி நடத்துகிறார். அதையாவது அப்பவாவது நினைங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீமோத்தேயுவின் புத்தகம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், சரி 4ஆம் அதிகாரம் வாசிங்க, நேரம் இல்ல. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4. உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணுமா? வேற மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கணும். நீங்க முன்மாதிரியா நடந்தாதான் உங்களுடைய அடிச்சுவடுகளை மற்றவங்க பின்பற்றி வருவாங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி வைக்கிறார். நீ எப்படி இருக்கணுமா? உன் இளமை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீ வார்த்தையில, நடக்கையில, அன்புல, ஆவியில, விசுவாசத்துல, கற்புல எல்லா விசுவாசிகளுக்கும் முன்மாதிரியாய் நடங்கிறாரு. இப்ப நம்மளே போறோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரை போய் கூப்பிட்டு, ஏன்பா இப்படி இந்த ஒரு நிலைமை உனக்கு, பேசாம நீ ஞாயிற்றுக்கிழமை இங்க சர்ச்சுக்கு வா, உனக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும், நீ எப்படி நடக்கணும்னு, உன் வியாபாரம் எப்படி பெருகும், நீ எப்படி ஆசிர்வதிக்கப்படுவேன்னு உனக்கு சொல்லி தருவாங்க, நிறைய காரியம் இருக்குன்னு சொல்லி கூட்டி வந்தா அவன் சொல்லுவான், உன்னே பாரியா, நீ நல்லா இருக்கியா, நீ உன் குடும்பத்தில் நல்லா இருக்கியான்னு நம்மளுக்கு தான் கேட்பான். நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில 1000 ஓட்டையை வச்சுக்கிட்டு அடுத்தவனை கூப்பிட்டு உனக்கு நல்லா போயிருன்னு சொன்னோம்னா ஏத்துக்குவாங்களா? அதனாலதான் சொல்றாரு, நீ முதல்ல இப்படி நடங்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் விசுவாசத்திலும், அன்பிலும், கற்பிலும், நீதியிலும், உண்மையிலும், அநேக நன்மைகளை செய்கிறதிலும் எல்லாருக்கும் முன்மாதிரியா நடங்கிறார். அப்ப உங்களை பார்த்து மற்றவங்க தானா வருவாங்க. எங்க போன இந்த பையன் இவ்வளவு ஸ்மார்ட் ஆயிட்டானே, இவ்வளவு சூப்பர் ஆயிட்டாங்களே, நினைச்சே பார்க்கவே முடியல, இந்த காரியம் நடந்துருச்சே. சகோதரன் சாட்சி சொன்னாப்ல, நம்மளை தவிர மற்ற எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்களாம், எப்படிதான் வேலை நடத்துவான் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா நடத்தினவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி 6ஆம் அதிகாரம் வாங்க. அப்படி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீங்க 6ல இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. ஆனா இப்ப 6-7 மட்டும் வாசிக்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். எது கேட்டாலும் நம்ம போதும்னு முதல் சொல்லி பழகணும். போதும் அப்படிங்கிற அந்த போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம்.
7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துக்குள்ள நம்ம வரும்போது கையில ஒண்ணும் கொண்டு வரல. நம்ம ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பதும் நிச்சயம், உறுதி. நம்ம ஏதோ கொண்டு போக முடியுமா? நம்ம போகும்போது வீட்டுல இருந்து ஒரு ஜன்னலை மட்டும் பிடிச்சு கொண்டு வர முடியுமா? எதையுமே கொண்டு போக முடியாது. அடுத்து 8ஆம் வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு, இந்த உடம்பு மறைக்கிறதுக்கு ஒரு துணி, இது இருந்தா போதும்னு நினைங்கிறார். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். 11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த 9, 10 வாசிச்சாத்தான் இதுக்கு அர்த்தம் வரும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்திக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட சோதனையில விழுந்துடுறாங்க. சீக்கிரம் பணக்காரன் ஆயணும்னு விரும்பினா என்ன நடக்கும்? ஒரு சூட்கேஸ் தந்தீங்கன்னா உனக்கு 2 சூட்கேஸ் தரேன்னு சொன்னா அப்புறம் அங்க போய் வாய்ப்பாடு படிக்கணும். 1 2 3 4ன்னு கம்பி என்னன்னு. அப்ப என்னன்னா, ஐஸ்வர்யன் ஆகணும், சீக்கிரம் பணக்காரனான்னு விரும்பினா இப்படிப்பட்ட கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறதை கர்த்தர் அங்கே திட்டமாய் சொல்லுகிறார். 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நல்லா கவனிங்க. பணம் எல்லா தீமைக்கு வேறுன்னு சொல்லல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் வந்து எல்லா தீமைக்கு வேறுன்னு சொன்னா இன்னைக்கு பணமே யார் கையிலும் இருக்காது. ஐயோ பணம் தான் தீமை காரணமானு பணத்தை தூக்கி போட்டுரும். அது இல்ல, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்னு வசனம் சொல்லுது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தையே விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பண ஆசையினாலதான் தங்களை தாங்களே உருவ குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அது சொல்லிட்டாரு. நீயோ தேவனுடைய மனுஷனே, இதெல்லாம் விட்டு நீ ஓடிருங்கிறார். இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. அதுக்கு பதிலா நீதி, சமாதானம், தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவைகளை அடையும்படி நாடு. இந்த 6 குணாதிசயங்களும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க உலகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரனை விட கோடீஸ்வரங்க. உலக கோடீஸ்வரன் சொல்றாங்கல்ல, அவங்கள விட கோடீஸ்வரன் யாருன்னா இந்த 6 குணாதிசயங்கள் இருக்கிறவங்க. யாருக்கிட்ட பொறுமை இருக்கோ, யார்கிட்ட அன்பு இருக்குதோ, யார்கிட்ட விசுவாசம் இருக்குதோ, யார்கிட்ட சாந்த குணம் இருக்குதோ, யார்கிட்ட நீதி இருக்குதோ, யாருக்கிட்ட தேவ பக்தி இருக்குதோ, இவங்க தான் பெரிய பணக்காரங்க. மற்றவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே இதெல்லாம் நீங்க உடையவர்களா இருந்தா உங்களை காட்டிலும் பெரியவர்கள் யாரும் இல்லை. இந்த வாழ்க்கையை கரெக்டா நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் கரெக்டா ஓடிட்டு இருக்கிறேன். யார் சொத்துக்கும் ஆசைப்படல, யார் குடும்பத்தையும் வஞ்சிக்கல, யாருக்கும் துரோகம் பண்ணல, யார் குடியும் கெடுக்கல. எனக்கு உண்டானது போதும். உண்ணவும் உடுக்கவும் போதுமா இருக்குதா, அது போதும். எனக்கு நான் அடுத்த வருஷம் எனக்கு ரிட்டையர்ட் ஆக போறேன், அன்னைக்கு பிரியாணி போடணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறத பாரு முதல்ல. அடுத்த வருஷம் நேரம் இருக்கிற மாதிரி யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உனக்கு இருக்குதா, போதும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளை தினம் உன்னை குறித்து உனக்காக வேண்டியதை கொடுக்க கவலைப்படும். நீங்க கர்த்தருக்குள்ள ஜீவிக்கும் போது அடுத்த நாள் உங்களை பார்த்து கவலைப்படும். ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன், அடுத்த நாள் பிறக்க போகுதே, இந்த நாள் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டனே அப்படின்னு ஆண்டவர் பிரயாசப்பட்டு உங்களுக்கு செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசி நாம் நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 2:20. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படிலாம் இருக்குது. ஆதலால நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. சொல்ல, நீ நல்லவங்க வழியில நடங்குங்கிற. உனக்கு முன்னால ஓடுனவங்க வழியில நீங்க நடங்க. உனக்கு முன்னால ஓடி போய் ஜெயிச்சவங்க யாரு, அவங்க வழியில நடங்கிறாரு.
நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலையாகி மரிச்சு போனவங்களை யாருமே பார்க்க முடியாது. எல்லாருமே இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு பல விதத்திலும் வியாதியினால துன்பப்பட்டு வேதனைப்பட்டு மனங்கசந்து இப்படித்தான் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த 2026ஆம் ஆண்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவன் என்று விசுவாசித்து, அவரே உன்னதமான தேவன் என்று இருதயத்தில் தீர்மானித்து, அவரே நம்மை நடத்துகிற தேவன் என்று அறிக்கையிட்டு இந்த வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்களோ, அவர்கள் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள். அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. வேற யாரும் ஜெயிக்க முடியாது. அவங்க ஓட்டத்தை நல்ல முறையில் ஓடி அவர்கள் முடிக்க முடியும் என்பது கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்தம். நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தையும் காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு வழி பாதை வாழ்க்கை. நோ யூ டர்ன். நம்ம திரும்ப வந்து சீர்படுத்தி போக முடியாது. நீங்க நல்ல ரீதியில ஓடிட்டு இருக்கும் போதே சரிப்படுத்திடுங்க. உங்க குடும்பத்துல ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கலாம், சொத்து சம்பந்தமான காரியங்கள் இருக்கலாம். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறதோ அதை செஞ்சிருங்க. உங்க தாத்தம் பாட்டம் பூட்டம் சம்பாத்தியத்துல வந்த சொத்துக்களா இருந்தா அதை பிரிச்சு கொடுத்துருங்க. மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க. உன் சொந்த சகோதரனுக்கு நீ என்ன தர வேண்டியிருக்கிறத தந்துருங்க. உன் சகோதரிக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறத செஞ்சிருங்க. உன் பிள்ளைக்காக நீ என்ன செய்ய வேண்டிய கடமை இருக்க செஞ்சிருங்க. இதெல்லாம் தள்ளி போடாதீங்க. இதெல்லாம் நல்லதில்லை. கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிக்கிற தேவன். நீங்க கர்த்தரை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே என்னென்ன காரியம் செய்து முடிக்க வேண்டியிருக்கிறோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. உங்க கடமையை ஆண்டவர் ஆலோசனை பண்ணி பார்த்தா அவரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருன்னு சொல்லணும். நம்முடைய வாழ்க்கை முறை சரியான விதத்தில் இருக்கணும். இல்லைன்னா நரகம்தான். இந்த பூமியில நரக வேதனை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால தயவாய் நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிற காரியம், உன் கண்ணின் காட்சிகளை நடக்க வேணான்னு சொல்லல. ஆனா இறுதியில நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கடைசியில நியாய தீர்ப்புல கொண்டு நிறுத்துவார் கர்த்தர். அதுக்காக பயந்து நடங்கன்னு கர்த்தர் சொல்றார். நாம் வாழுங்கிற வாழ்க்கை ஒரு வழி பாதை. நோ யூ டர்ன். எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடினால நாம் ஜெபித்து நம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா. இந்த நேரம் வரையில நம்முடைய வார்த்தைகள் நிறைய கேட்டாண்டவரே. இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் எதையெல்லாம் அனுபவித்து வருகிறேன், என்னுடைய வாழ்க்கையில நன்மை என்ன தீமை என்ன, இதையெல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ராஜா. கூடுமான வரையில தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய போதகத்தை என் இருதயத்திலே வைத்து என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நான் விரும்புகிறேன். என்னை நல்வழிப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த 2026ல ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் 2026 பிறந்தா எனக்கு நல்ல வழி பிறக்கும்னு நான் நம்பினேன். இந்த ஒரு மாச காலமும் ஓடிருச்சு. என்கிட்ட இருக்கிற நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. என் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க. என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணுமே, என்னை பார்க்கிற எதிராளிகளுக்கு முன்னால நான் ஜெயிச்சு காட்டணுமே, அதுக்காகவாவது எனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லி வைத்திருக்கிற வாக்கு தத்தம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் யுத்தம் பண்ணினாலும் யாரும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை ஜெயிக்க வைக்கிறவர் உங்க கூட இருக்காரு. உங்க கையை பிடிச்சு நடத்தி எல்லா கோட்டு வரைக்கும் கொண்டு போற தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறாரு. ஏன் கவலைப்படணும்? கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன காரியமா இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி, அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே அனுகூலப்படுத்தி கொடுப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே அநேக நன்மைகளுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறும் பொருட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய இரக்கத்தை காண்பீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பந்திக்காக நான் ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எத்தனை பேருக்கு ஆலோசனை தேவைப்படுகிறதோ அத்தனை பேரும் உங்களுடைய ஆலோசனை நிரப்புங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும்
உமது ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.